அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு வலி மூட்டு வலியை பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் நிறைய டிப்ஸ் சொல்கிறாங்க. சார் நான் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணேன், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகளோடு இருக்காங்க. உடல் உபாதைகள் மட்டும் இல்லாமல் மன உபாதைகளும் இருக்காங்க. ஸோ இந்த இடுப்பு வலி மூட்டு வலி வரத்துக்கு என்ன காரணம், நம்ம அடிப்படையில் என்ன தவறு செய்கிறோம், நம்ம எதை திருத்திக்கணும், நம்ம எதை சாப்பிடாமல் விட்டுட்டோம், இனிமேட்டு நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம மன உளைச்சலை வந்து நம்ம எந்த மாதிரியான மன உளைச்சல் இருந்ததுன்னா இது வந்து நமக்கு அதிகரிக்கும். இந்த மாதிரியான எல்லா தகவல்களும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பேசின கண்டென்ட் யாராவது பேசியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு புதுசான தகவல்கள் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இடுப்பு வலி மூட்டு வலி வருது அப்படின்னா, முதல் காரணம் மன உளைச்சல் தான். யார் ஒருவர் தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களை பற்றி ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்களோ, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பணம் ஏமாத்தினதை பற்றியோ, இல்லை நான் என் சொல் பேச்சு கேட்காம இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பற்றியோ, இல்லை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்கன்னு நினச்சி வருத்தப்படுறதுனாலையோ, இல்லை எனக்கு இந்த மாதிரியான நபர்கள் என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மனசுக்குள்ள அதிகமாக குழப்பத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு இடுப்பு எலும்பும் மூட்டு எலும்பும் நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கு அடிப்படையில் என்ன அப்படின்னா, நம்ம மன உளைச்சல்லேருந்து நம்ம வெளியே வர்றது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி கடந்த கால நினைவுகளில் அதிகமாக நம்ம வந்து அடுத்தவங்க செஞ்சதை பற்றியே நம்ம ரிப்பீட்டடாக திங்க் பண்ணாலும் நமக்கு மன உளைச்சல் மூலிமா மூட்டு வலி இடுப்பு வலி அதிகரிக்கும். மற்றவங்க மேலே பொறாமப்பட்டாலும் நமக்கு வந்து இடுப்பு வலி மூட்டு வலி அதிகரிக்கும். சில பேர் சாப்பிட்றாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நாங்கள் நிறைய மருத்துவமனைக்கு போயிட்டோம், நிறைய மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்டோம், இருந்தாலும் என்னால் இதை சரி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா உங்களோட மன உளைச்சல். ரெண்டாவது, எலும்புகளுக்கு தேவையான உணவுகளை நாம் சாப்பிட்றதே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்யும் மோரும். பாலை குடித்தா என்ன சொல்லுவாங்க, சார் பாலை குடித்தா வந்து கால்சியம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இப்போ கிராமங்களில் பால் கறக்கிறாங்க இல்லையா, அந்த பால்காரரே இடுப்பு வலி மூட்டு வலியோடு தான் இருப்பார். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி அவங்களே மருத்துவமனைக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ பாலில் வந்து கால்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போது பால் குடிக்கிற எல்லாத்துக்குமே இடுப்பு வலி மூட்டு வலி சரியாக போயிடுச்சா? நைட்டான ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேருக்கு இடுப்பு வலி மூட்டு வலி சரியாயிடுச்சு? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. பால் குடித்தா இடுப்பு வலி மூட்டு வலி சரியாகாது, இடுப்பு வலி மூட்டு வலி அதிகரிக்கும். இதுக்கு சயின்டிஃபிக்காகவே ஒரு ரீசன் சொல்கிறேன். இப்போ பாலில் வந்து பார்த்திங்கன்னா கேசினோஜென்னு ஒரு மூலப்பொருள் இருக்குது. அந்த மூலப்பொருள் நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா அது முழுமையாக செரிமானம் ஆகாது. என்ன ரீசன் சொல்கிறேன். இப்போது நாய் ஒரு குட்டி போடுது அப்படின்னா அதுக்கு சுரக்கிற பால் வந்து அந்த நாய் குட்டிக்காகத்தான். கழுதை குட்டி போட்டுச்சுன்னா கழுதை குட்டிக்காக தான் தாய்ப்பால் சுரக்கும். குதிரை குட்டி போட்டுச்சுனாலும் அப்படி தான். எல்லா மிருகங்களுமே, பால் சுரக்கக்கூடிய மிருகங்கள் தன்னுடைய இனக்குட்டிகளுக்கு தான் பால் சுரக்கும். அப்போ அந்த பாலை செரிக்கக்கூடிய முழுமையான சக்தி யார்கிட்ட இருக்கும்? அந்த இனக்குட்டிகளுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பாலை நேரடியாக எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த செரிமான சக்தி நம்மக்கிட்ட முழுமையாக இல்லை. முன்னாடி இருந்த மனிதர்கள்ட்ட இருந்தது. ஒரு 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு உழைப்பு இருந்தது, பாலை செரிக்கிற அளவுக்கு செரிமான சக்தி இருந்தது. இன்றைக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அந்த பாலை செரிக்கக்கூடிய செரிமான சக்தியே கிடையாது. அப்போ என்னென்னா, அந்த பால் நம்ம நேரடியாக குடிக்கும்போது அந்த கேசினோஜன் ஒரு மூலப்பொருள் நம்ம உடம்புல போய் முழுமையாக செரிமானம் ஆகாது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலும்பை வந்து அரிச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எலும்போட ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். யாரெல்லாம் இந்த டீ காஃபி விடுறாங்க பார்த்தீங்களா, ஒன்று மேலே இருங்க, இந்த பால் டீ காஃபியை விட்டுறாங்கன்னா 10லேருந்து 5 நாளுக்குள்ளேயே இடுப்பு வலி மூட்டு வலி கை கால் குடைச்சலேருந்து பாதி ரிலீஃப் ஆகிடலாம். வெறும் 15 நாள் 10 நாள்லேயே. சில பேருக்குலாம் 5 நாள்லேயே அந்த கை கால் மூட்டு வலி குடைச்சலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. வெறும் பால் உணவுகளை தவிர்த்தா போதும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கேசினோஜன், இந்த பாலுக்குடைய கேசினோஜனை நம்ம முன்னோர்கள் ரொம்ப எளிமையாக பிரிச்சுட்டாங்க. பாலை வந்து தயிராக மாற்றி தயிர்லேருந்து வெண்ணெயை எடுத்துகிட்டு மோரை குடிச்சிருக்காங்க. அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக மாற்றிருக்காங்க. அந்த நெய்யில் கால்சியம் அதிகம். நீங்கள் சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யோட கலந்து சில மருந்துகள் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? நெய் வந்து நேரடியாக எலும்புகளை சென்றடையும். தேனில் கலந்து சாப்பிட்ற மருந்து ரத்தத்தை சென்றடையும். புரிஞ்சுதுங்களா? அப்போ என்னென்னா, நமக்கு இடுப்பு வலி மூட்டு வலி சரியாகணும்னா நம்ம நெய்யை அதிகமாக சாப்பிட்டா போதும். குறிப்பாக நாட்டு மாட்டு நெய், இல்லைன்னா எருமை நெய். இப்போ சிந்து மாடு நெய்கள் இருக்கு இல்லையா, சிந்து மாட்டு நெய்யை நாங்கள் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஜெர்சி மாடு, ஹெச்எஃப் இவங்களோட நெய்லாம். ஆனால் நாட்டு மாட்டு நெய்யில் தான் மருத்துவ பலன்கள் அதிகம்.
குறிப்பாக ஒரு மாட்டு நெய் கிடைச்சா இன்னும் சிறப்பு. அந்த ஒரு காங்கேய மாட்டோட நெய், ஒரு பியூரான ஒரு நம்ம நாட்டு ரக பிரீடோட நெய், இல்லை சார் எனக்கு வடநாட்டு நெய் கிடைக்குது, வடநாட்டு ரகங்களோட நெய் கிடைக்குது, தார் பார்க்கரு, சாஹிவால், கிர், இந்த மாதிரி நாட்டு மாட்டோட நெய் கிடைக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா? நெய்யை உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கும் போது சில பேர் கேட்பாங்க, சார் நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் பிபி ரைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. எப்படின்னா, விருந்துக்கு போனாங்கன்னா புறங்கை வடிய நெய் சாப்பிட்ருக்குறாங்க. புறங்கை வடினா இப்படி சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது நெய் இப்படி கையில் வடிச்சிட்டு போகுமா, இப்படி நக்கி சாப்பிடுவாங்களாம். இதெல்லாம் வந்து கொங்கு பெல்ட்டில் இந்த ஒரு பேச்சு வழக்காகவே இருக்கும். புறங்கை வடிய நெய் உண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நெய்யில் தான் எலும்புக்கான எல்லா சத்துக்களும் இருக்குது. வெண்ணெய் எடுத்த மோரில் தான் எலும்புக்கான எல்லா சத்துக்களுமே இருக்குது. ஆனால் பாலை நேரடியாக எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அவங்களோட உடல் பலகீனமாயிட்டே தான் இருக்கும். அதனால தான் குறிப்பாக சொல்கிறது, பால் டீ காஃபி விடுங்க, விட்டு பாருங்க, 10 நாள் விட்டு பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு டீ காஃபி குடிக்கலனாலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் அடிக்ஷன். எப்படி 6 மணிக்கான ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையானவர் தன்னுடைய பழக்கத்தை விட முடியலன்னு சொல்லி அவதிப்படுறாரோ, அதே நிலைமையில தான் நம்மளும் இருக்கோங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ நம்ம ஒரு பழக்கத்தில் அடிமையாக இருக்கோம், ஒரு பழக்கம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. அப்போ நீங்கள் இந்த டீ காஃபிக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? குறிப்பாக அந்த கொய்யா இலை டீ போட்டு குடிக்கலாம், மா இலை டீ, சங்குப்பூவு, செம்பருத்தி பூவில் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு பூக்களை மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம், சுக்கு டீ வச்சு குடிக்கலாம், கருப்பட்டி போட்டு குடிக்கலாம், நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம், பனவெல்லம், கற்கண்டு போட்டு குடிக்கலாம், பியூரான தேன் இருந்துன்னா தேனில் டீ போட்டு குடிக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்த டீ காஃபிங்கிற அந்த 2 பொருளே நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை தொலைச்சிக்கிறோம். நீங்கள் சாப்பிட்ற டீ தூளே கிடையாது. நீங்கள் குறிப்பாக வெள்ளைச்சக்கரை, யாரெல்லாம் வீட்டில் வெள்ளைச்சக்கரை சேர்த்துறாங்களோ அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்கும். வீட்டில் டைல்ஸ் போட்டிருந்தா, கிரனைட் போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு, ஏன்னா காலில் இருக்கக்கூடிய சூட்டை கிரனைட்டும் மொசைக்கு இல்லை நம்ம டைல்ஸ் வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்க உடம்போட பலம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப அடுத்தது சரி இதுக்கெல்லாம் இருந்து என்ன ரெமிடி அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம முடக்கத்தான் கீரை இருந்தால் போதும். முடக்கத்தான் கீரையை ஒரு சின்னதாக ஒரு பேக் வச்சு ஒரு 2 விதையை போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா அதுவே கொடியாட்ட படந்துக்கிட்டு போகும். ஒரு நாளைக்கு 5 இலை இல்லை 6 இலை பறித்து நம்ம வந்து சூப் வச்சு குடித்தோம்னா போதும். சூப் வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். மிளகு சீரகம் தட்டி போட்டு, இஞ்சி பூண்டு தட்டி போட்டு, சும்மா ஒரு கொஞ்சம் தக்காளி, ஒரு சின்ன பீஸு, இதெல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தாங்கன்னா போதும். இடுப்பு வலி, மூட்டு வலி 15லேருந்து 20 நாளுக்குள்ளேயே மிகப்பெரிய டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கே போக தேவையில்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சரி பண்ணிடலாம். இதுக்கு அடுத்த ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு முழு உளுந்து இருக்கு இல்லையா, இந்த கருப்பு முழு உளுந்தை வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணிடலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து சாயந்தரம் ஆனால் உளுந்தங்கஞ்சி ஒரு டம்ளர் தண்ணிக்கு நம்ம அரைச்சி வச்ச மாவு உளுந்து ஒரு 1/2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூன் போட்டு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பெண்களுக்கு குறிப்பாக இடுப்பு எலும்பு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிம்பாங்க. இந்த டெய்லரிங் பண்ணுறவங்க, இந்த தைக்கிறவங்க, இந்த அதிகமாக ஆஃபீஸ் ஸ்டாஃபில் ஒர்க் பண்ணுறவங்க, சேரில் உட்காந்தே இருக்கிறவங்களுக்கு இந்த பேக் பெயினை நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்தங்கஞ்சி வந்து சிறப்பானது. அது கூடவே கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால்சியம் சத்து உள்ளக்கூடிய ஒரு மூலப்பொருள் வந்து கருப்பட்டி. உளுந்தும் அதே மாதிரி தான். அதிகமான கால்சியத்தை உடம்புக்குள்ளே உருவாக்கி கொடுக்குறதுல உளுந்தோட பங்கு மிகப்பெரிய பங்கு. யாருக்காவது கையில் அடிபட்டு எலும்பில் அடிபட்டாங்கன்னா கூட மாவு கட்டு போடும்போது உளுந்த மாவு தான் கட்டு போடுவாங்க. நீங்கள் காலில் ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம உளுந்த மாவில் வந்து ஒரு பருத்தி துணியை, ஒரு வெள்ளை துணியை நனைச்சி சும்மா சுற்றி கட்டி விட்டிங்கனாலே அந்த வலி, மைல்டான கிராக்ஸ் இதெல்லாம் கூட எளிமையாக ரெடி ஆகும். நம்ம கருப்பு உளுந்த மாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பெண் குழந்தைகளும் அந்த காலத்தில் வந்து குடிக்க மாட்டேன்னு சொன்னால் கூட அடித்து கூட பெரியவங்க வந்து குடிக்க வைப்பாங்க. உளுந்தங்கஞ்சி குடி அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பட்டி போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் எளிமையான தீர்வு. ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து சிலாஜித்து பஸ்பம்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் கலந்து சாப்பிட்றது. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு மனித உடலுக்கு எலும்புக்கு நேரடியாக சத்து போகணும் அப்படின்னா அது நெய் மூலியமாக தான் போகும். அந்த சிலாஜித்து கல்லுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் கிடைக்கக்கூடிய ஒரு கல். அந்த கல்லை வந்து பஸ்பம் பண்ணிடுவாங்க. அதாவது நெருப்பு மூட்டி ஒரு பானையை உள்ளே வச்சு சைடில் எல்லாம் வரட்டி போட்டு நெருப்பு மூட்டி விட்டுருவாங்க. அந்த தணல்லையே அந்த கல் வந்து பொடிஞ்சு பவுடராகிடும். அதுக்கப்புறம் அந்த கல்வத்தில் வச்சு அரைப்பாங்க. அந்த சிலாஜித்து பஸ்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எலும்போட ஸ்ட்ரென்த்தை வந்து பல மடங்கு அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் சிலாஜித்து கல்லை பற்றி நீங்கள் கூகுள்லையோ மற்ற இடத்துல தேடி பாருங்கள், அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த சிலாஜித்து கல்லோட பெனிஃபிட்ஸு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த இடுப்பு வலி, மூட்டு வலிக்கான எளிமையான தீர்வுகள். இது நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசையை அவாய்ட் பண்ணிக்கோங்க, துவரம்பருப்பை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது தான், இந்த பால், டீ, காஃபியை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு 5-6 நாள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிடும். உங்களுக்கு இடுப்பு வலி, கைகால் வலி, குடைச்சல், வலி தாங்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். இந்த முடக்கத்தான் கீரை சூப்பு, உளுந்தங்கஞ்சி, அப்புறம் வலிக்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், நம்ம நல்லெண்ணெய் அப்ளை பண்ணலாங்க. இதே நீங்கள் சாப்பிட்றப்ப என்ன பண்ணலான்னா ஒரு 5 ஸ்பூன் இல்லை 6 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி, ஃபஸ்ட்டு 6 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே நம்ம வந்து ஒரு லைட்டாக உப்பு போட்டு நம்ம சாப்பிட்லாம். அரிசிகளில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக காட்டியானம், மாப்பிள்ளை சம்பா, இந்த 2 அரிசியை வந்து நீங்கள் வந்து கஞ்சி வச்சு குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து கைகால் இடுப்பு வலி, மூட்டு வலி வந்து நம்ம சீக்கிரமாக குணமாகும். சில பேர் கேட்பாங்க, சார் டிஃபனுக்கு முன்னாடி சாப்பிட்றதா டிஃபனுக்கு பின்னாடி சாப்பிட்றதானே? கஞ்சி தான் டிஃபனே. அந்த கஞ்சியை சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து உடம்புல அவ்வளோ பலம் கிடைக்கும். கஞ்சியை வந்து கெட்டியாக களி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா செமிபாலிஸ் அரிசி கிடைக்குது, மாப்பிள்ளை சம்பாவில் செமிபாலிஸ் அரிசி கிடைக்குதுனாலும், இல்லை காட்டியானத்தில் செமிபாலிஸ் அரிசினாலும் அந்த செமிபாலிஸ் அரிசியை கூட நம்ம சாப்பாடாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், பிரெயின் மூளை ஆக்டிவாக இருக்கும், நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா குறையும். ஸோ இதெல்லாம் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம புதுசாக நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு மருந்துகளையும் தேட தேவையில்லை. நம்ம முன்னோர்கள் 100 வயசில் கூட ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறாங்க. 95 வயசில், நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோடய உறவினர் தாத்தா வந்து 95 வயசில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து கை கால் வலி கிடையாது, இடுப்பு வலி கிடையாது, எதுவுமே கிடையாது, நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். இதை நான் கண்கூட பார்த்தேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எதுவுமே புதுசாக கண்டுபிடிக்க தேவையில்ல, புதுசாக மருத்துவத்துக்கு போக தேவையில்ல. நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சதை இன்றைக்கும் நம்ம கடைப்பிடிச்சா நம்மளாலையும் ஆரோக்கியமாக வாழ முடியுங்கிறத தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த முழு பதிவு. என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்கள் ஊரில் இலவசமாக நடத்தணும், இலவச மருத்துவ முகாம் நடத்தணும் அப்படின்னா பாருங்கள், டிஸ்பிளேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஊர்களிலே வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஒரு மண்டபமோ இல்லை ஒரு கோயில் இடமோ இல்லை ஒரு வராண்டாவோ ஏதோ ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா, உங்கள் ஊர்களுக்கே வந்து நான் இலவசமாக வகுப்பெடுக்கிறேன். மருத்துவம் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னாலும் நான் இலவசமாக மருத்துவம் பார்க்குறேன். மருந்துகளுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். நான் இந்த மூட்டு வலி எண்ணெய், இந்த ஹேர் ஆயிலு, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவலி தைலம், அதுக்கு மேலே நம்ம இந்த சுகருக்கெல்லாம் மருந்து இல்லாமல் நிறுத்துறதுக்கான சுகர் சூரணம், இந்த மாதிரிலாம் நான் சின்ன சின்ன மெடிசன்ஸ்லாம் கொடுப்பேன். அப்புறம் ஃபுட் டயட் சார்ட் போட்டு கொடுப்பேன். என்னென்ன சாப்பிடணும், இது தானே சாப்பிட்ணுன்னு சொல்லி டயட் சார்ட் போட்டு கொடுப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த கல்லூரிகளில், பள்ளிகளில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் காலேஜஸில் கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு உணவுப் பொருட்களை பற்றின விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.